சென்னையில் நேற்று பெய்த கனமழையினால் மேற்கு மாம்பலத்தில் உள்ள தம்பையா பிரதான சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியிருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சென்னையில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் என்பது தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நாம் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பகுதி என்பது மேற்கு மாம்பலத்தின் தம்பையா சாலையாகும். இந்த சாலை என்பது பிரதான ஒரு சாலையாக பார்க்கப்படுகிறது. இந்த சாலைகளில் என்பது தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்களும் இருசக்கர வாகனம் செல்லக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் என்பது தற்போது தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி நம்மாலும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு குறைந்தபட்சமாக ஒரு 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் என்பது தாழ்வான பகுதி என்பதால் ஒரு 4-5 மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பெய்தாவே தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு நிலை என்பது இங்கு இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நேற்றிலிருந்து பெய்த கனமழையின் காரணமாக தற்போது இந்த சாலையில் 4 அடி முதலிருந்து 5 அடிக்கு வரை, அதாவது இடுப்பளருக்கு தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் இந்த சாலையில் கடந்து செல்வதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். அதாவது வீடுகளில் இருந்து பொதுமக்கள் வெளிவருவதற்காக சிரமப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு இந்த சாலை இருக்கக்கூடிய வீடுகளினுடைய அந்த வாசற்படி வரை இந்த தண்ணீர் என்பது இங்கு தேங்க இருக்கக்கூடிய அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு வந்துட்டு மற்ற இடங்களில் சில இடங்களில் தண்ணீர் வெடிந்தாலும் கூட இந்த இடங்களில் இன்னும் தண்ணீர் வடியாமலே அப்படியே நிற்கக்கூடிய அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கியமாக மாநகராட்சி தரப்பிலிருந்து இங்கு தண்ணீரை வெளியேற்றும் என்பது பொதுமக்களுடைய முக்கிய கோரிக்கையாகவும் இருக்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவர் ஜோசப்புடன் செய்தியாளர் சுரேஷ்.